ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹெச்மார்ட் போயிருந்தேங்க. சீ ஃபுட்டில் நம்ம சால்மன் ஃபிஷ் ட்ரை பண்ணலான்னு. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. போன வாட்டி சங்கரா வாங்கிட்டு வந்தோம். சரி, இந்த வாட்டி நம்ம சால்மன் வாங்கி சமைச்சு சாப்பிடுவோன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த ஜம்போ ப்ரான்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இதுவுமே சூப்பராக இருக்குங்க. இந்த சால்மன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைஸ் எவ்வளோ தடிப்பாக இருக்குது பாருங்கள். இந்த ஒன்றே $10 கிட்ட ஆகுதுங்க. முந்தியெல்லாம் $5 இருந்துச்சு வந்த புதுசில். இப்போ எல்லாமே விலை ஏறிடுச்சு. இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு அலாசிட்டு அப்படியே இந்த மாதிரி நான் பார்ட்டாக கட் பண்ணி வச்சுருவேன். ஸோ இதில் எவ்வளோ துண்டுகள் வேணுமோ எடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இப்போ இன்றைக்கி ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ஒன்று பார்க்க போகிறோம். ஏதாவது ஒன்று சாப்பிட்ணுன்னு தோணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த பொட்டேட்டோவை வச்சு ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒரு 3-4 பொட்டேட்டோவை வேக வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் பெப்பரு, சில்லி ஃப்ளேக்ஸு, சால்ட்டு, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, ட்ரை கஸ்தூரி மேத்திங்க, அதை சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற. இந்த சில்லி ஃப்ளேக்ஸு, பெப்பரு இதெல்லாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க ஸ்பைஸ் விரும்புவாங்களோ பார்த்து அதுக்கு தக்கன மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ட்ரை மேத்தி லீஃபை கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இதுக்கு பதிலாக கொத்தமல்லி சேர்க்கலாமான்னா தாராளமாக சேர்க்கலாம். பட் இது ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையில் நல்லா பெசரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூனுக்கு. நமக்கு கையில் ஒட்டாமல் அப்படியே மாவு மாதிரி அப்படியே ஒரு டோ மாதிரி வரணும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி வர அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க. தண்ணி கிண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. உருளைக்கிழங்குல இருக்கிற மாய்ஸ்டே உங்களுக்கு ஒன்று சேர வந்துடும். இப்போது கையை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. எந்த சைஸில் வேணாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் சீஸ் வேணும்னா நீங்கள் சீஸ் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்காக குட்டி குட்டி சீஸை வெட்டி அந்த க்யூபை நடுவில் வச்சுக்கலாம். இல்லை வேண்டான்னா ப்ளெயினாக அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இதை அப்படியே சாஸ் தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. மொறுன்னு அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே அந்த பொட்டேட்டோ சாஃப்டாக அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி சீஸ் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் சீஸ் வைக்கிறதில்ல. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் சீஸ் அங்கே இங்கேன்னு எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால சரி இதில் சீஸ் வேணான்னு சொல்லி விட்டுட்டோம். நீங்கள் பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா தாராளமாக சீஸை உள்ளே ஸ்டஃப் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை அப்படியே உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைமில் நம்ம டீ டைம் ஸ்நாக்காக இதை எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போயாச்சும் ஒரு டைம் இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சதை எடுத்துக்கோங்க. எனி டைம் இதை செஞ்சு சாப்பிடாதீங்க, நல்லதில்லை. இப்போ நல்லா இதை பிரித்து காமிக்கிற பாருங்கள். செம சூடு, அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா.